ஒரு சேலைய 9 நாளா கட்டிட்டு உட்காந்துருக்கா. கேட்டா குளிருது குளிருது. இங்கே ஊட்டிலையா இருக்கும்? குளிக்கவே மாட்டியா? 9 நாளா இந்த சேலையை கட்டியிருக்க. ரொம்ப குளிருது மைனியோ. எல்லா ரூம்லையும் கீட்டர் இருக்கு, வெண்ணி போட்டு குளிக்க வேண்டியதானே. குளிருது குளிருதுன்னு இப்படி தலைவெடி குளமா எத்தனை நாளைக்கு உட்கார போற? நித்த நித்தா வானனப்பு நெஞ்சு கூலி காயும், மாடு 2 பாதை 2 வண்டி எங்கே சேரும். எப்படி ஓண்டதானே பேசிட்டு இருக்க, தன்னால கிடந்து கத்துற. போத்தி வச்சா அன்பு இல்ல, சொல்லி புட்டா வம்பு இல்ல, சொல்லத்தானே தெம்பு இல்ல, இன்பம் துன்பம் யாராலே. உன் பாட்டை கேட்கறதுக்கு எனக்கும் தெம்பு இல்லை. இந்த பாட்டு உங்க தம்பினை பார்த்து படிச்சுட்டே அடப்பாரு பத்துடுங்க. சூப்பர் பாட்டு அது. அப்பதான் ரேடியோல ஓடிச்சு. எனக்கு அவரு ஞாபகம் ரொம்ப வந்துருச்சு. என்ன டீ செய்ய, ஞாபகம் வரதானே செய்யும். எல்லாத்தையும் கடந்து போகணும். இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். இன்னிசை மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ என்றோ இறந்திருப்பேன். சரிண்ணா கத்து கத்துறா. எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யோசிக்கிறேன். ஆண்டவா முடியல. இது தவம் போல் தெரியவில்லை, தவணை முறையில் புரியவில்லை. ஆஹா, பாண்டியம்மா அத்தையுடைய இசை மலையில நனைய தயாராயிட்டேன். இந்த ஊர்ல மீனாட்சி பாட்டிக்கு அப்புறமா நல்ல குரல் வளம் எங்க அத்தைக்கு தான். வாங்க கண்ணுருட்டி மருமவனே. என்ன இந்த இடத்த குத்தகைக்கு எடுத்த மாதிரி இங்கேயே சேர போட்டு உட்காந்தாச்சு. தினமும் ட்ரெஸ்ஸும் மாறின மாதிரி தெரியல. ஒரே குளிர், அதான் ஒரே சீலை. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருக்கேன், முடிய காய வச்சுக்கிட்டு இருக்கேன். குளிக்கவே இல்லைன்னு சொன்னீங்க, முடியதுக்கு காயுது. வெயில் படட்டுமே மண்டையில, நல்லது தானே. அது சரி. மருமோனே தரிசனி தூங்கிட்டு இருந்தா, எந்திரிச்சிட்டான கொஞ்சம் வர சொல்லுங்களேன். அப்படி கொஞ்சம் பேசணும் பத்துக்கிடுங்க. வரும்போது அப்படியே ஒரு சேரை கொண்டு வந்து போட்டுருங்க. சரி சரி. வந்து அப்போ கொஞ்சம் அழுதுகிட்டே கிடந்தது, இப்போ கொஞ்சம் நல்லா ஆயிட்டு. பாவம் சந்தோஷமா இருக்கட்டும். புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி. சரி சீக்கிரம் ஓடிடுமோ, மண்டை வலிக்கு. என்னம்மா கூப்பிட்டியா? சாப்பிட்டியாமா? ஏதோ உயிர் வாழணுங்கிறதுக்காக சாப்பிடுதேம்மா. உங்க அப்பா நினைவுல இருந்து என்னால வெளியே வரவே முடியாது. எனக்கும் அப்படிதாம்மா இருக்கு. என்னம்மா செய்ய, வயசாயிடலாமா இருக்கு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மனசை திடப்படுத்திக்கோமா. எல்லாரும் சொல்லியிருப்பாவ, ஆனா அம்மா வாயால எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. சொல்லுமா, என்னம்மா விஷயம்? ஏம்மா அந்த மவராஜனை மறந்துருமா. அவன் உனக்கு வேண்டாமா. இந்த கல்யாணம் நடக்காதுமா. உங்க அப்பா சத்தியத்தை அம்மா அழிச்சிட்டேன். என்னாச்சுமா? எப்படி எப்படி சொல்ற? நம்ப முடியல. ஏம்மா அவன்கிட்ட ஊர்ல உள்ள எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குமா. பொம்பளை விஷயத்துல வீக்கு, குடிப்பான், சிகரெட் பிடிப்பான், கொலைலாம் பண்ணியிருக்கானாமா. ரொம்ப மோசமான ஆளுமா. எனக்கு மணிமேகலை அக்கா சொன்னாவ. யாரும்மா மணிமேகலை அக்கா? அந்த கிழவி இப்படி இல்லாம சொல்லி கொடுத்துருக்கு. ஏன் இப்படி சொல்லி கொடுத்துச்சு? மணிமேகலை அக்கா வேற யாரும் இல்லம்மா, உங்க அப்பா தான். செத்ததுக்கு அப்புறமா ஒரு பொம்பளை ரூபத்துல வந்து எனக்கு சொல்லிட்டு போனாரு. என்னம்மா உளறிட்டு அடக்க? உளரலட்டி, அதுதான் உண்மை. மணிமேகலை அக்கா மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நான் அந்த விஷயத்துல வந்து நான் பிடிச்ச பிடியில உங்க அப்பா சத்தியத்தை காப்பாத்தணும்னு இருந்திருப்பேன். ஆனா மணிமேகலை அப்பா அப்படியே உங்க அப்பா மாதிரி தான். ஏம்மா நீ யாரு சொன்னதாலும் மகராஜ அத்தனை பத்தி எனக்கு தெரியும். அவங்க சொக்க தங்கம், மெண்டல் மாதிரி உளராத. அதுக்கு அவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கியோ? நாளைக்கே மதுரைக்கு எடுத்துட்டு போயிருவேன். ஏன் அரை மெண்டலு? அத்தாட நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். நீயே சொன்னாலும் நான் கல்யாணம் பண்றதாவே இல்ல. அத்தா எனக்கு அப்பா மாதிரி அண்ணன் மாதிரி லூசு மாதிரி உளறிட்டு இருக்காதப்பா. நீ அண்ணன் மாதிரி நினைச்சாலும் அப்பா மாதிரி நினைச்சாலும் எனக்கு அதெல்லாம் தெரியாது. கல்யாணம் நடக்காதம்மா, சொல்லிவிட்டேன். நாளை பின்ன ஆசையை வளர்த்துக்கிட்டு கண்ணை கசக்கிட்டு நிற்காத. அவங்ககிட்ட கொஞ்சம் தள்ளியே ஏறி. யாரோ ஒரு அரமண்டல் கிளவி பேச்ச கேட்டுக்கிட்டு அத்தான தப்பா பேசாத. அத்தா மாதிரி ஒரு நல்ல மனசு இந்த உலகத்திலே கிடையாது. சொல்லிவிட்டேன். மெண்டல் மாதிரி உளறிட்டு இருக்காத. எனக்கு நேராயிட்டு நான் கிளம்புறேன். கேளுமா, ஒரு டிகிரி மட்டும் படிச்சு என்னைய நம்பி 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஃபேக்டரி ஓபன் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த மனுஷனை வந்து தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருந்தா அம்மான்னு பார்க்க மாட்டேன், சவுட்ல அடிச்சு விட்டுருவேன். போடு போடு, தரிசனி நல்ல பொண்ணு. டாக்டர் மட்டும் அண்ணன் வாழ்க்கையில வரனா பேசாம தரிசனிக்கே கட்டி வச்சிருப்பேங்க அண்ணன். இப்படியே ஏமாந்துக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காத. அவன் உன் அழகுக்கு ஆசைப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ண நினைப்பான். ஆமா ஆமா, பெரிய அழகினா போயேன். எனக்கு தெரியாத நான் எப்படி இருக்கேன்னு உளறிட்டு இருக்காத போ. ஏமா தரிசனி, நீ தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த கல்யாணம் நடக்காது. நீ தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஆனா அத்தனை பத்தி பேசாத பேசாத பேசாத.
பெரிய சீமையில் இல்லாத அத்தான் பெருசா பேசுதான் மெண்டலு. அப்பாடா, ஒரு வழியாக எங்கள் அண்ணன் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. இனி அந்த முட்டைக்கண்ணை டாக்டரை பற்றி பேச வேண்டியதுதான் பைக்கு. என்ன 2 பேரும் வெளியே உட்காந்துருக்கீங்க? உள்ள கரண்ட் இல்லம்மா. என்னது இது இவ்வளோ பணம்? இது யார் கொடுத்தா? எப்பா எங்க போய் திருட்டிட்டு வந்துட்டியா? ஸ்டூபிட் கேர்ள், உங்க அப்பா இவ்வளோ நேர்மையா இருப்பாருன்னு உனக்கு தெரியாதாடி? எம்மா இசை யாருடையும் தெரியலம்மா, ஒரு காலேஜ் படிக்கிற மாதிரி ஒரு சின்ன பையதாம்மா வந்து இந்த 11 லட்சத்தையும் கொடுத்து நம்ம கடனெல்லாம் அடைக்கணுமா, இசைக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாது, அவ இஷ்டப்படி படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு போயிருக்குமா. நீ என்னன்னாலும் படி ராசாத்தி. என்னப்பா உளறிட்டு இருக்க? அது கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு செக் பண்ணு. யாராவது கேமரா வச்சுட்டு பிராங்க் ஷோ அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி உன்னை யாராவது ஏமாத்திருப்பாங்க. நோ டியர், இது பிராங்க் ஷோ கிடையாது. அம்மா படிச்சவ, எஜுகேட்டட் லேடி, அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். இது ஒரிஜினல் மணி. என்னம்மா சொல்லுத? நெசமாலும்மா? ஆமாம்மா, யாருனே தெரியாத புண்ணியமா வந்து கொடுத்துட்டு போயிருக்கான். இனி கல்யாணம்லாம் உனக்கு தொந்தரவு பண்ண மாட்டோமா. வேற நல்ல பெரிய வீட்டுக்கா போறோம். ஒரு வீடும் கிடையாது, இந்த மண் வீடு தான். பிள்ளை படிப்புக்கு எல்லா துட்டியும் பேங்க்ல போட்டு வைக்கணும். நம்ம பொண்ணுக்காக தான் சொல்றேன். அவளுக்கு நல்ல வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்காதா? இந்த மண்ணு வீடு இல்ல, ரோட்ல இருக்கா சொல்ல கூட இருப்பேன். தயவு செஞ்சு எனக்கு கல்யாணம் வேண்டாம். இல்லம்மா கல்யாணம் எல்லாம் வேண்டாம்மா, அந்த மாப்பிள்ளை கிட்ட நாங்க பேசிக்கிடுதோம். ஐயா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா பணம் கொடுத்ததுதான் யாருனே தெரியல. பார்க்க எப்படிப்பா இருந்தாரு அந்த ஆளு? ஹே, ஆள் இல்லடி, அது பையன், காலேஜ் பையன். ஐயோ யாருனே தெரியலையே எனக்கு. ஐயோ எனக்கு யாருமே ஃப்ரெண்டே கிடையாது. எந்த பையன் 11 லட்சம் கொடுத்து எனக்கு உதவி செய்வான்? எல்லாமே என் கூட சேர்ந்த பஞ்சப்பாட்டு பாடுற பயிலுகளா இருக்கானுங்க. எனக்கு என்னமோ கடவுள் தான் அவதாரம் எடுத்து வந்து கொடுத்துருப்பாரோன்னு தோணுது. அப்படிலாம் கிடையாதுப்பா, மனுஷன்தான். ஐயோ யாருன்னு தெரியலையே. அப்பா என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன் ஏதாட்டு சொல்லுப்பா. ரெட் கலர் டிஷர்ட், ப்ளூ கலர் பேண்ட், கண்ணு கொஞ்சம் பெருசா இருந்தது. சீனியரா இருப்பாரோ என்னன்னு தெரியலையே. இம்மா நாளைக்கு நான் ஒரு போட்டோ கொண்டு வரேன் செல்லுல, அந்த பையலான்னு பார்த்து சொல்லு. சரி. சீனியரை விட்டா பணக்கார பையன் யாருமே கிடையாது. வேற யாரா இருக்குன்னு தெரியலையே. ஐயோ எனக்கு யாருன்னு தெரியல. கல்யாணம் நின்று போனதை நினைச்சு சந்தோஷப்படவா, என் படிப்புக்கு பணம் கிடைச்சது சந்தோஷப்படவா, எனக்கு உதவி செஞ்சவங்களை நினைச்சு சந்தோஷப்படவான்னு ஒண்ணுமே புரியல. என்னம்மா இப்ப எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல டாக்டர், இன்னைக்கு எப்படியாட்டு வீட்டுக்கு விட்டுருங்க. உங்க கேஸ நான் அட்டன் பண்ணல, வேற டியூட்டி டாக்டர் தான் பார்த்தாங்க. என்னாச்சு உங்களுக்கு? டிஸ்சார்ஜ் பண்ண தான் நான் நாளைக்கு வந்திருக்கேன். எலிஃபண்ட் மேடம் ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறதுக்காக மாடியில இருந்து ஃபுட்டு பார்சல் எல்லாத்தையும் கீழே இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு வீசிட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்லிப் ஆகி கீழே டமுகுடின்னு விழுந்துட்டாங்க. ஏன் அதை வீசணும்? கையில கொடுக்கலாமே. மேல இருந்து வீசினாதான் மாசா இருக்கும், பெருமையா இருக்கும்னு வீசி கடைசியில அவங்களே விழுந்துட்டாங்க. ஏமா உனக்கு இதெல்லாம் தேவையா? ஒண்ணு நல்லது செஞ்சா அதை ஒழுங்கா செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு மேல இருந்து வீசுவியோ? டாக்டர் ஃப்ரீ அட்வைஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு நீங்க இடுப்பு உடஞ்சிட்டுன்னு சொல்லி இவங்க டாக்டர் வந்து எல்லாமே வைத்தியம் பார்த்துருக்காவ. அதுக்கு என்ன அமௌண்ட்டுங்கிறத நீங்க பிள்ளை போட்டு தீட்டதான் செய்றீங்க. இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். ஓஹோ, இப்படி கிடந்து இவ்வளவு கொடுப்பு இந்த பொம்பளைக்கு. ஆணவத்துல ஆடக்கூடாதுமா, ரொம்ப தப்பு. அட்வைஸுக்கு நன்றி. கிளம்புங்க. இப்படியே திமராவே பேசிக்கிட்டுமா, மாசம் ஆஸ்பத்திரிக்கு வந்து நீ மொய் வைக்க தான் போறப்பாரு. சாயந்தரம் அவங்கள வீட்டுக்கு கூட்டு போயிருங்க. ஓகே டாக்டர். உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, எங்க பார்த்துருக்கேன்? என் கூட தான் மாசம் வந்து நிப்பான். நான் தானே இங்க ஒயாம உடம்பு சரியில்லாம வாரேன். நோ, நான் வேற எங்கேயோ பார்த்துருக்கேன். இப்படி இருக்கிற மாதிரி தெரியல, வேற மாதிரி இருப்பாரோ எனக்கு தெரியல, ஞாபகம் வர மாட்டுக்கு. இல்ல டாக்டர், நான் இப்படித்தானே இருப்பேன். எனக்கு மெமரி பவர் ஜாஸ்தி. நான் கூடிய சீக்கிரம் உங்களை எங்க பார்த்துன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். டெல்லி மீட்டிங்ல தான் ஒரே ஒரு கைவரை நான் பார்த்தேன், சொல்லிடக்கூடாது. அவரு வீட்டுக்கு எப்பயாவது பிச்சை எடுக்க போயிருப்பேன், அதெல்லாம் சொல்லுவாரு. கரெக்ட் எலிஃபண்ட் மேடம். நின்னுட்டே இருக்காதப்பா, ஜூஸ் வாங்கி கொண்டு வா, குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். சரி எலிஃபண்ட் மேடம். சரியான அடி, மேல இருந்து விழுந்ததுல எப்பா என்ன வலி தெரியுமா? இடுப்புக்குள்ள எலும்பு இருக்கா முறிஞ்சிட்டானே தெரியல. எலிஃபண்ட் மேடம், நீங்க என்னோட பேச்சு கேட்காம ரொம்ப ரொம்ப சீரழிய தான் போறீங்க. சாப்பாடு நானாவது கீழே போய் கொடுத்துருப்பேன், மேல இருந்து எரிஞ்சு மாஸ்க் காட்டுறேன்னு சொல்லி இப்படி கீழே விழுந்து டேஷ் ஆயிட்டீங்க. டேஷ்ல என்னனாலும் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் கெட்ட வார்த்தை, நல்ல வார்த்தை, எதுனாலும். மண்டைய உடைச்சு விடுவேன். உடைச்சி கொழுப்ப பாரு, வேலைக்காரனுக்கு என்ன பேச்சு. ஆமாட்டி உமா,
இடுப்பு எலும்பு பிராக்சர் ஆயிருக்கு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஆஸ்பத்திரில இருந்து இன்னைக்கு தான் வந்தேன். உனக்கு ஊரெல்லாம் கண்ணுக்கா, கோடீஸ்வரியா இருக்கா, வசதியா இருக்கான்னு எல்லாம் அவளும் கொல்லிக்கண்ணா அலைதாளுவ. உன் அக்காவே பெரிய கொல்லிக்கண்ணு. ஐயோ, உள்ளூர் கோல் மூட்டி வந்துருச்சு. தெரியும் தெரியும். ஒருத்தையும் ஆஸ்பத்திரிலையும் கூட வந்து பார்க்கல. எல்லாம் சந்தோஷத்துல இருப்பாளுவ. ஆமா, ரொம்ப சந்தோஷம் தான் நீ விழுந்தது. சிரிச்சுக்கிட்டாளுவ. நான் தான் பார்க்க ஓடி வந்தேன். ஒன்னும் வாங்க முடியலக்கா, என்கிட்ட பைசா இல்ல பத்துக்கிடு. பரவாயில்ல பரவாயில்ல. உன் பெருசன் டீ கடை தானே வச்சிருக்கான். நீ என்ன வாங்க முடியும், நீயே பாவம். ஆமா, ஒரு டீ ஆட்டு எடுத்துட்டு வந்திருப்பேன். நீ எங்க கடையில உள்ளதெல்லாம் குடிப்பியா? நீ பெரிய பணக்காரிலா? அதெல்லாம் குடிக்க மாட்டேன்ப்பா. எல்லாரும் அதுல தானே வாய் வச்சு குடிப்பாவ. நாங்க குடிக்கிறதுல காப்பு சீனோ, வெளிநாட்டு காப்பி தான் குடிப்பேன். இவன் முறைக்கு வெளிநாட்டு காப்பியாமே. இடுப்புலாம் சரியானது. பழையபடி தெருவுக்குள்ள அழகா நல்ல பேசி வச்சு இரு. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காத. நல்லாவா இருக்கு. நல்லா வந்து வம்பிளு. 2-3 நாள் போட்டு வாரேன். இவ வந்து கொஞ்சம் வம்பெடுத்துட்டு கிடந்தானா நல்ல சிரிப்பா ஜாலியா இருக்கும். இல்லனா ஒரு மாதிரி எரிச்சலாலா இருக்கு. ஒருத்தையும் சண்டை போட மாட்டேக்காளுவ. உடம்ப பாத்துக்கோ, போயிட்டாரே. நல்லா பாத்துக்கிடுங்க. உங்க ஆளுதானே? ஆமா ஆமா. நல்ல அழகா சிரிக்கிற. ஒரு ஜடைக்கு பார்க்க நடிகர் விக்ரம் மாதிரி இருக்கீரு. பிரியாணி எதுவும் கிச்சன்ல இருந்தா எடுத்துட்டு வரீரா? எதுவும் இல்லை, நாங்களே இப்போதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தோம். சரி வாரேன். இவன் ஏன் பல்ல இழிச்சிட்டு கிடக்கா? போ, இப்ப எனக்கு வெண்ணி வச்சு கொண்டா குடிக்கிறதுக்கு. பல்ல இழிச்சிட்டு நிப்பான். பொம்பளையால பார்த்தாலே போதும் பல்ல இழிப்பான். ஏட்டி, என்னன்னு தெரியல, மேனேஜர் கொஞ்சம் பேங்குக்கு அவசரமா வர சொல்லுதாரு. நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். கொஞ்சம் குழம்பு அடுப்புல பாத்துக்கிடுவியா? என்ன குழம்பு இழிச்சக்கா வச்சிருக்க அடுப்புல? மீன் குழம்பு வச்சிட்டு இருக்கேன்டி. அடிக்கடி பிடிச்சிடாம. லேசா கருகன வாழை வந்தாலும் மேனேஜர் திங்க மாட்டாரு. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டா. மாமா, சத்தம் கட்டாம இருக்கணும்னு. கனகா கனகா, அது என் கனகா. ஆமா, கனகாதான். பாங்க. இப்படி கடந்து இழிச்சுக்கிட்டே இருக்காரம்மா. இவரை பார்த்தாலே அம்மன் படத்துல வர வில்லன் கணக்காலாம் இருக்கு. ஜண்டா ஜண்டாம்பாரு அந்த ஆள் மாதிரிலாம் இருக்காரு. கொதிக்குது, அது கொதிக்குது. மீன் குழம்பு கொதிக்குது. காணாங்கருத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி. கிளிச்சக்கா நல்லா மனமா வைப்பா போல குழம்பு. சரி, இன்னைக்கு அவ வீட்டில் சாப்பிட்டு பார்ப்போம். கனகா, யோ மெண்டல் தாத்தா, இவ்வளோ பக்கத்தில் வந்து கனகான்னு உனகாங்கிரு பயமா இருக்கியா? இன்னும் என் கூட சண்டையில தான் இருக்கியா? இவர் என்ன பேசுறாருன்னு எனக்கு புரிய மாட்டேக்க. உன்னை சைக்கிள்ல கூட்டு போலன்ட்டு என்கிட்ட பேசாம போயிட்டே கனகா. இன்னும் அதையே நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த கனகா இப்ப கிளவியா இருப்பாயா? நான் கனகா கிடையாது, சான்ஸ் ராணி. வேணா இப்போ நான் சைக்கிள்ல கூட்டு போட்டா கனகா? எங்க 2 பேரும் சாவதுக்கா? நான் வரல. பாரு, நீங்க என் கூட சைக்கிள்ல ரவுண்டு வர மாட்டேக்க. நான் இதுல தீல கை வச்சுட்டேன். அரமெண்டல் தாத்தா, கையை எடையா சூடும். சுடவில்லை, உன் வார்த்தை தான் சுடுகிறது. யோ மெண்டல் தாத்தா, உமருக்கு என் வயசுல ஒரு பெரிய மாவா இருக்கா, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. நீர் தாத்தா கேளட்டு பைய. கனகா, சைக்கிள்ல போகும் கனகா. கனகா, கை சுடுது கனகா. இந்த கிழமை இனியே ஒன்றுவான் போல தெரியுத. ஒன்று நான் சாவும், இல்லைன்னா அந்த கிழவன் சாவும் போலுக்கு. சரி, கடவுள் மேலே பாரதப்பட்டு சைக்கிளில் போவோம். யோ வாயா. குழம்பு எப்படி இருக்கோ தெரில. சரி, ஆஃப் பண்ணி போட்டு போவோம். ஊருக்கு ஒரு வருஷம் ஒரு கிறுக்கம் வந்து மாட்டுவான் போல தெரியுது. என்ன 2 பேரையும் காணோம்? சாந்திராணி, சாந்திராணி, பண்டு முருகன் மாமா எங்கம்மா? எங்கேயாவது ஓடி போயிருவாரு. இவளை நம்பி விட்டு போன இவன் சரியா பார்க்கல போலையே. குழம்பு அமர்த்தி கிடக்கு. எனக்கு உயரம் எட்ட மாட்டேங்குது. நான் மேலே ஏறி நின்று தான் சமைப்பேன். எனக்கு கல் ரொம்ப ஒசரமா போட்டிருக்கு. நீங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சமைப்பீங்க? என்ன போல ஏறி நிற்பீங்களா? யாரெல்லாம் என்ன போல இப்படி கல் மேலே ஏறி நிற்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். குழம்பு சரியாவே வேகலையே. பாதிலே போட்டு ஓடிட்டால மேண்டல் பிடிச்சவ. அவரையும் காணும். சாந்திராணி இங்க எங்கேயாதான் போயிருப்பா. இந்த வண்ட முருங்க மாமா எங்கன்னு போய் தேடணும். வராரு வராரு தாத்தா வராரு. நாளைக்கு படையில போற தாத்தா வராரு.
கனகா நினப்பில் தாத்தா வராரு, 2 பேரும் அடிபட்டு சாவ போகிறோம். கனகா கனகா கனகா. தாத்தா 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 கிறுக்கு பிடிச்ச தாத்தா. தாத்தா உமருக்கு வயசாயிட்டு என்னைக்கு சாவிருன்னு தெரில. பாவப்பட்டு சைக்கிளை ஆரம்பித்துக்கிடுங்க. இதை வச்சுக்கிட்டு கனகா கனகான்னு பின்னாடி சுற்றி நீர்னா மண்டையே 2ஆ பழந்துருவேன். இது என்னது சான்ஸ்ராணி, இந்த தாத்தா கூட எங்க சுத்திட்டு அடக்கா? இவர் வீட்டில் இருந்து இவளுக்கும் மெண்டல் பிடிச்சிட்டா. ஏட்டி சான்ஸ்ராணி, ஏட்டி எங்க போற? யோ தாத்தா ரொம்ப தூரம் வந்துட்டோமையா, போவாது போவோம். கனகா கனகா. அது சரி, பாவம் இந்த மாதிரி தாத்தா ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கணும். எப்போ மண்டையை போடுவாரே தெரியாது. தாத்தா சைக்கிள் என்ன ஒரு மாதிரி இழுத்துட்டு போகுது. யாத்தே விழுந்து விட்டனே. நான் அரை மண்டல் கிழமை ஆசையை நிறைவேற்ற வந்து நான் செத்துருப்பேன் போலையே. கனகா இன்னொரு ரவுண்டு. மண்டையை உடச்சிருவேன். ஆளை பாருங்க, இன்னொரு ரவுண்டா. நானே விழுந்து கிடக்கேன். நடையா வீட்டுக்கு நடையா. இவரை காலை முறுக்கி கூட்டு போன இந்த தாத்தாவை. ஆளு மண்டையும் பாரு, மோர கடைக்கு சைக்கிள் ஓட்டணுமா சைக்கிள்.